செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் தொடர்பான அகழ்வு பணிகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது அந்த மனித புதைகுழிகளில் மொத்தமாக 33 மனித எலும்புக்கூறுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையும் தாண்டி நான் நேற்றைய வீடியோ குறிப்பிட்டது போன்று அந்த அகழ்வு பணி நடைபெறுகின்ற இடத்தின் மண்ணினை ஆராய்வு செய்வதற்காக கொழும்பில் இருந்து வருகை தந்திருந்தவர்கள் அந்த மண் மாதிரிகளை எடுத்துச் சென்றுள்ளனர். அந்த புதைகுழியையும் தாண்டி வேறு பகுதிகளிலும் அவர்கள் மண் மாதிரிகளை எடுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையும் தாண்டி அந்த மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டிருந்த குழந்தையின் காப்பு மற்றும் பெண்களுடைய கைப்பை போன்ற உபகரணங்களும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த இந்த அகழ்வு பணிகளின் போது அந்த மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டிருந்த கைக்குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடைய மனித எலும்புக்கூடுகள் தெளிவாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளின் போது கிடைக்கப்பெற்றிருந்த புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகளின் 2ஆம் கட்டத்தின் 3வது நாள் இன்று நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளின் போது அந்த மனித புதைகுழியில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த அந்த எலும்பு எச்சங்கள் அல்லது மனித எச்சங்களை துப்புரவுப்படுத்தி அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் அந்த மனித புதைகுழியில் குறிப்பாக 3 கைக்குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் தெளிவாக தோண்டி எடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக அந்த எலும்புக்கூடுகள் கைக்குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் தான் என்பதனை உறுதிப்படுத்தும் வகையிலான அகழ்வு பணிகள், அதாவது அதனை முழுமையாக அகழ்ந்தெடுக்கின்ற நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனையும் தாண்டி நாங்கள் நேற்று தந்திருந்த வீடியோவில் குறிப்பிட்டது போன்று அந்த மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்ற பகுதிகளில் காணப்பட்டிருந்த சிறுவர்களுடைய காப்பு மற்றும் பெண்கள் பயன்படுத்துகின்ற அந்த கைப்பை போன்ற பகுதிகளும் இன்று அகழ்ந்தெடுக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதில் சிறுவர்களுடைய காப்பு முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு ஆராய்வுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் பயன்படுத்துகின்ற கைப்பை போன்ற மாதிரியான ஒரு கைப்பையும் அங்கு காணப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த கைப்பை இன்று அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அதனை சூழ உள்ள பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டு அது தற்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த கைப்பை தொடர்பாக இதுவரை எந்த விதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அங்கு அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த கைப்பை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் பரவி வருகின்றன. குறிப்பாக அது யுனிசெஃப் நிறுவனத்தினால் சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அல்லது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கைப்பை என்றும் அந்த கைப்பையினுடனே அந்த சிறுவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இருப்பினும் அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போதும் அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளின் கருத்துப்படி இதுவரை அந்த கைப்பை உண்மையிலேயே யுனிசெஃப் நிறுவனத்தினால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கைப்பை தான் என்பதனை உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் அந்த கைப்பை அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதியில் ஒரு மனித எலும்புக்கூடு உள்ளது. அது ஒரு சிறுவர்களுடைய மனித எலும்புக்கூடாக இருக்கின்றது. அந்த எலும்புக்கூடு ஒரு சிவப்பு நிற துணியால் சுட்டப்பட்டதாக காணப்படுகின்றது. அந்த துணியானது அந்த எலும்புக்கூட்டினுடைய அல்லது அங்கு மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூட்டினுடைய துணி அல்லது ஆடைதான் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் அந்த துணி மற்றும் கைப்பை போன்றவற்றை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று மாலை வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த மனித புதைகுழி இருக்கின்ற இடத்திலும் மனித எச்சங்கள் மீட்கப்படுகின்ற பகுதிகளிலும் உள்ள மண்களை எடுத்து அதனை ஆராய்வுக்கு உட்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறிப்பாக கொழும்பில் இருந்தும் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தும் வருகை தந்திருந்தவர்கள் அந்த மண் மாதிரியினை பெற்று ஆராய்வுகளுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். அந்த மண் மாதிரியானது புதைகுழி பகுதியில் இருந்து மட்டும் அல்லாமல் வேறு பகுதிகளிலும் இருந்து பெறப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த சித்துப்பாத்தி இந்து மயானம் அமைந்துள்ள பகுதிக்கு வெளியே, அதாவது ஏனையின் வீதிக்கு அருகாமையிலும் இருந்து அந்த மண் மாதிரிகள் பெற்று சென்றதாக கூறப்படுகின்றது. மேலும் நேற்றைய வீடியோவில் நான் குறிப்பிட்டது போன்று அந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த மனித புதைகுழி பிரதேசத்தினையும் தாண்டி வேறு பகுதிகளிலும் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அந்த பகுதியில் வேறு சில மனித புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது செய்மதி படங்கள் ஊடாக அந்த சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்மதி படங்களில் குறிப்பிடப்படுகின்ற பகுதிகள் தற்பொழுது துப்புரவு செய்யப்படுகின்றன. அந்த பகுதிகளிலும் வெகு விரைவில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இருப்பினும் இந்த அகழ்வு பணிகளின் போது இருக்கின்ற ஒரு சிக்கல் நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக இதுவரை 33 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் 22 மனித எலும்புக்கூடுகள் முழுதாக மீட்கப்பட்டுள்ளன. மேலும் மண்டையோட்டுடன் காணப்படாத, அதாவது முழு உடலுமாக உள்ள மனித எலும்புக்கூடுகளை தாண்டி சில எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சில எலும்பு துண்டங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அவ்வாறு மீட்கப்பட்டிருந்த அந்த எலும்பு துண்டங்கள் எந்த
சடலத்துடன் அல்லது எந்த எலும்புக்கூடுகளுடன் பொருந்துகின்றது என்பது சம்பந்தமான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. இதனையும் தாண்டி இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் காணப்படுகின்ற அந்த மனித புதைகுழியானது எங்கு தொடங்குகின்றது, எங்கு போய் முடிய போகின்றது என்பது சம்பந்தமான தகவல்கள் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையே தற்பொழுது காணப்படுகின்றது. அந்த அளவுக்கு அங்கு காணப்படுகின்ற எலும்புக்கூடுகள் குவியல் குவியலாக காணப்படுகின்றது. ஒன்றுடன் ஒன்று இணைந்து அல்லது பிணைந்து காணப்படுகின்றது அந்த எலும்புக்கூடுகள். இவ்வாறான நிலையில் அந்த மனித புதைகுழி, அதாவது சிந்து பாத்தி இந்து மயானத்தின் மனித புதைகுழிகளின் தொடக்கம் எது, முடிவு இடம் எது என்பது சம்பந்தமான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இவ்வாறான நிலையில் தான் தற்பொழுது வந்து செய்மதி படத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளும் தற்பொழுது தோண்டப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளை துப்புரவு செய்கின்ற பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இன்றும் அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் அந்த பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக இந்த மனித எலும்பு கூறுகள் மீட்கப்பட்ட பகுதிக்கு அருகில் ஒரு மாட்டினுடைய எலும்பு எச்சங்களும் இன்று மீட்கப்பட்டிருந்தது. அதாவது மனித எலும்பு கூறுகள் அல்லது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதற்கு அருகில் இந்த மாட்டின் எலும்பு கூறும் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த மாட்டினை அங்கு புதைத்தவர்கள் அந்த மனித புதைகுழி சம்பந்தமாக ஏற்கனவே அறிந்திருப்பார்களா அல்லது அறிந்தும் இது சம்பந்தமான தகவல்களை வெளியிடவில்லையா என்பது சம்பந்தமான விசாரணைகளும் எதிர்காலத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறான விசாரணைகள் நடைபெறுகின்ற போதும் இந்த மனித புதைகுழி தொடர்பாக நாளை நடைபெறுகின்ற அகழ்வுகளின் போது கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவலுடன் நாளை உங்களுடைய சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.